அனைவருக்கும் வணக்கம். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். கடிந்து அறிவுரை கூறும் பெரியவங்களோட துணை இல்லாத காவலற்ற ஒரு அரசன் தன்னை கெடுக்கக்கூடிய பகைவர்கள் யாரும் இல்லைனாலுமே அவரே கெட்டொழிவார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா, மாநிலங்களவை மனுக்கள் குழுவின் தலைவரான ராகவ் சதா, மாநிலங்களவையோட நாடாளுமன்ற உறுப்பினரான MP ராகவ் சதா புதுடெல்லியில் உள்ள மாநிலங்களவையின் மனுக்கள் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பொது பிரச்சனை மற்றும் அரசு விவகாரங்கள் குறித்து குடிமக்கள் சமர்ப்பிக்கும் மனுக்களை மனுக்கள் குழு ஆய்வு செய்கிறது. என்னென்ன மாதிரியான மனுக்கள் எல்லாம் பொதுமக்கள் கிட்ட இருந்து வருதோ அதெல்லாம் விசாரிக்கிற மேற்பார்வை குழுவோட தலைவரா இருக்காரு. இந்த குழு பாத்தீங்கன்னா, மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களால் இவர் நம்மளோட துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் போனதுக்கு அப்புறம் இவர் வந்திருப்பாரு. அவர்களால் 2026 ஆண்டு மே 20 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மறுசீரமைக்கப்பட்டது. இக்குழுவில் ஹர்ஷ் மகாஜன், குலாம் அலி, ஜெபி மாதரியாம் மற்றும் P சந்தோஷ்குமார் உள்ளிட்ட 10 உறுப்பினர்கள் இருக்காங்க. இது கூடவே ஒரு கூடுதல் தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட மற்றொரு அறிக்கையில மாநிலங்களவையோட உறுப்பினர் மேனகா குருசாமிங்கிறவங்களும் பெருநிறுவன சட்டங்கள் திருத்த மசோதா மீதான கூட்டுக்குழுவோட உறுப்பினரா பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ராகவ் சதா யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து இவர் விலகி வந்திருப்பாரு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.